ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்ரோச்சஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் பிளானிங், அதாவது மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் யூனிட் 2ல் இருக்கிற டாபிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்குது. அதில் நமக்கு மேன் பவர் அப்ரோச், சோஷியல் டிமாண்ட் அப்ரோச், சோஷியல் ஜஸ்டிஸ் அப்ரோச், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய அப்ரோச் வந்துட்டு நம்ம புக்கில் நம்ம சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றது நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷ்னல் பிளானிங்னா என்ன, மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ்னால் என்ன. ஸோ அப்ரோச்சஸ் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் தான் இந்த டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் எல்லாமே. மேன் பவர் அப்ரோச்சு, சோஷியல் டிமாண்ட் அப்ரோச், காஸ்ட் பெனிஃபிட் அப்ரோச், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்ரோச், இது எல்லாமே வந்துட்டு அப்ரோச்சஸ் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் பிளானிங்னா என்ன, அடுத்து மேனேஜ்மெண்ட் அப்ரோச்னால் என்ன அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் எழுதலாம். ஏன்னா நமக்கு கொஷினில் கேட்கும்போது ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்திங்கன்னா 10 மார்க் அப்படின்னும்போது 2 அப்ரோச் கேட்டு சொல்லுவாங்க. ஸோ மேன் பவர் அப்ரோச்சும் காஸ்ட் பெனிஃபிட் அப்ரோச் பற்றி எழுதுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னும் போது நமக்கு 5 பேஜஸ் டு 4.5 பேஜஸ் வரணும்னா நம்ம அப்ரோச் மட்டும் எழுதுனா பத்தாது, அதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு நம்ம கொடுக்கறது நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ எஜுகேஷன் பிளானிங்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். எஜுகேஷன் பிளானிங்னாலே ஒரு ப்ராசஸ் தான். The process of making arrangements or preparation. The process of making arrangements or preparation to facilitate the training, instruction or study. அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்களா? என்ன விஷயத்துக்குன்னா ஒரு ட்ரைனிங்கோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அது வந்து எதை கொடுக்கும்னா நாலேஜை கொடுக்கும். எஜுகேஷன் பிளானிங்னா என்ன, ஸோ எப்படி வந்து கல்வி இருக்கணுன்றதை வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஒரு ப்ராசஸ்னால் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்ரேஷன் டு ஃபெசிலிட்டேட் த ட்ரைனிங், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்டடி தட் லீட்ஸ் எதை நோக்கி போவோம்னா டு த அக்யூசியேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆர் நாலேஜ் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் ரீசனிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு எஜுகேஷன் பிளானிங் அப்படின்றதுக்கு ஒரு டயக்ராம் வந்துட்டு வரைவேன். எஜுகேஷன் பிளானிங் அப்படின்னும்போது என்னென்ன டேர்ம்ஸ் ஞாபகம் வரும்னா வியூ பாயிண்ட்டு, பார்வை. சரிங்களா? சென்ட்ரல் பாயிண்ட் ஆர் ஃபோக்கஸ், ஏதோ ஒரு நோக்கி தான் நம்ம கல்வியை வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். அடுத்து வந்து டார்கெட் செட்டிங், ஒரு அப்ஜெக்டிவ் கண்டிப்பாக இருக்கும். இப்போது ஒரு சயின்ஸ் கற்றுக்குறோன்னா அது எதுக்காக கற்றுக்குறோம் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும், டார்கெட் செட்டிங். அடுத்து மேக்கிங் அசம்ப்ஷன்ஸ், சாய்ஸ், ஸ்ட்ராட்டஜி பில்டிங், காம்ப்ரிஹென்சிவ் பிளான், அடுத்து பிளான் ஆஃப் ஆக்ஷன், டெசிஷன். ஸோ எஜுகேஷன் பிளானிங் அப்படின்னும்போது இதில் ஒரு 9 டேர்ம்ஸ் இருக்குது. நீங்கள் ஓனாக எதனாலும் எழுதலாம், இது வந்து நான் எழுதலான்னு வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ வியூ பாயிண்ட், சென்ட்ரல் பாயிண்ட் ஆர் ஃபோக்கஸ், டார்கெட் செட்டிங், சாய்ஸ், டெசிஷன், மேக்கிங் அசம்ப்ஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜி பில்டிங், காம்ப்ரிஹென்சிவ் பிளான், பிளான் ஆஃப் ஆக்ஷன். அடுத்து மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அதை நிர்வகிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. அப்போ அதுக்கு நிறைய மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது எதுக்காக அப்படின்னும்போது முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு நல்ல அவுட்புட்டை வந்துட்டு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நிர்வாகம் அப்படின்றது இருக்கும். ஒரு ஸ்கூலில் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி தான் வந்துட்டு போவாங்க. அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ். ஸோ மேனேஜ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் தான் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ். மேனேஜ்மெண்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மேக்கிங் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன். There is a need for adopting various approaches and techniques in the process of educational planning so as to arrive to the most realistic planning model to maximize the output. So educational planning, அதுக்கு ஒரு டயக்ராம், மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ். இதுக்கப்புறம் தான் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் சொன்னால மேன் பவர் பிளானிங், காஸ்ட் பெனிஃபிட் அப்ரோச், சோஷியல் டிமாண்ட் அப்ரோச், சோஷியல் ஜஸ்டிஸ் அப்ரோச், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்ரோச், இது எல்லாமே வரும். இப்போது 5 மார்க்கில் ஏதாவது ஒரு அப்ரோச் கேட்டாலும் நம்ம இன்ட்ரொடக்ஷனில் இதை எழுதிட்டு என்ன அப்ரோச்சோ அதை எழுதலாம். 10 மார்க்கில் கேட்குறாங்கனாலும் நம்ம எழுதலாம். ஓகே, சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.